குழந்தையை வைத்துக் கொண்டு தாயகத்திலே பாக்கியநாதனும் நளினியினுடைய அம்மாவும் குமரி குமரி அழுகிறார்கள். 28 ஆண்டு காலம் சிறையில் வைத்திருந்தார்கள் நெல்சன் மண்டேலாவை. 28 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மகுடம் தரித்ததற்கு பிறகு 28 ஆண்டு காலம் சிறையில் வைத்திருந்த இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் என்று சொன்னபொழுது அவன் சொன்னான், let us forgive, reconcile, reconstruct என்றான் நெல்சன் மண்டேலா. நான் கேட்கிறேன், ஒரு கருப்பனுக்கு இருக்கிற நாகரிகம் இங்கே இருக்கிற காமோதிகளுக்கு வேண்டாம் இல்ல? எல்லாவற்றை மறந்து விடுவோம். let us forgive, reconcile, reconstruct. இந்த நாட்டை புனரமைப்போம், இந்த நாட்டின் கட்டுமானத்தை கட்டி எழுப்புவோம். அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை என்று சொன்னானே, நீங்கள் இதை சொல்லலாமா? ராஜீவ்காந்தி கொலையை பயன்படுத்திக் கொண்டு 1 லட்சம் தமிழர்களை கொன்று முடித்ததற்கு பிறகு உங்கள் பசி அடங்கவில்லையா? இன்னும் இந்த 3 பேரை தூக்கிவிட்டால் தான் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா? இது பிள்ளை விளையாட்டு என்று கருதாதீர்கள். அண்ணன் மணி அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியதை போல தற்காலிகமாக நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்களை நிரந்தரமாக தூக்கிலிட்டு விடுவது என்று சொல்லி இந்திய ஏகாதிபத்தியம் முடிவெடுக்குமானால் தேசிய ஒருமைப்பாட்டை தூக்கிலிட வேண்டிய அவசரம் வரும் என்று நான் எச்சரிக்கிறேன். தமிழர்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். பேட்டரி வாங்கி கொடுத்தவருக்கு மரண தண்டனை என்றால் இந்த பேட்டை ரவுடிகளுக்கு என்ன தண்டனை? இந்த பாவத்தை செய்யாதீர்கள். மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னால் அவனுக்கு 21 வயது நிரம்பி இருக்கிறதா என்று யோசித்தீர்களா? குற்றப்புண்ணியில் உள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவனா பேரறிவாளன் என்று யோசித்தீர்களா? அந்த குடும்பத்தில் இதற்கு முன்னால் எவனாவது குற்றம் செய்திருக்கிறார்கள் என்றாவது விசாரித்தீர்களா? இல்லையே. வன்முறையாளனாக இருந்த வால்மீகி ராமாயணம் எழுதுனா இந்த நாட்டில் மனிதன் பலவீனமான ஜந்து. Man is after a trained creature. சிறைச்சாலையில் இருப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நான் கோவை சிறையில் இருந்த பொழுது 25 வருஷமா இருக்கிறார் மாரப்பன். என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். வீரப்பனுக்கு அண்ணனாக பிறந்ததை தவிர எந்த தவறும் செய்யவில்லை என்றார். கலைஞர் சொல்லுகிறார், திகார் சிறையில் ஒரு மலரை வைத்தால் அந்த திகார் சிறையில் அந்த மலர் 2 நிமிடத்தில் வாடிவிடும் என்கிறார். அந்த சிறையிலே தான் என் மகள் கனிமொழி வாடுகிறார் என்கிறார். திகார் சிறையில மலரை வைத்தால் 2 நிமிடத்தில் மலர் வாடுகிறது, உன் மகள் வாடுகிறாள் என்று கண்ணீர் வடிக்கிறாயே. 21 ஆண்டு காலம் வேலூர் வெஞ்சிறையிலே நளினி வாடினாலே, அப்போது இந்த கண்ணீர் உனக்கு ஏன் வரவில்லை? அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்த அபிடவிட்டில் என்ன சொன்னீர்கள்? நளினியை விடுவித்தால், நளினியினுடைய அம்மா ராயப்பேட்டையில் குடியிருக்கிறார், ராயப்பேட்டையில் குடியிருந்தால் நளினியும் அங்கேதான் வந்து குடியிருப்பார். ராயப்பேட்டை விஐபிக்கள் இருக்கிறார்கள், விஐபிக்களினுடைய உயிருக்கு ஆபத்து என்று நாங்கள் அஞ்சுகிற காரணத்தால் நளினிக்கு விடுதலை தர முடியாது என்றார்கள். அப்படி என்றால் கருணாநிதி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? விடுதலை பெற்று நளினி வந்தால் தமிழ்நாட்டில் குடியிருக்க கூடாது என்றாவது சொல்லி இருக்க வேண்டாமா? நான் பிறகு ராயப்பேட்டையில யார் விஐபிக்கள் குடியிருக்கிறார்கள் என்று விசாரித்து பார்த்ததற்கு பிறகு சிஐடி சகுந்தலா இருக்கிற விவரம் மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. கருணாநிதி நகராதி இன்னும் சிஐடி சகுந்தலா விஐபியாகவே இருக்கிறார். 21 ஆண்டு காலம் சிறையில் இருந்த ஒருத்தியை விடுவிப்பதற்கு உனக்கு மனம் வரவில்லை. நீங்கள் இவ்வளவு நான் கேட்கிறேன், தடா சட்ட காலாவதியாகி போற தடா சட்டத்தில் தடா சட்டமே காலாவதியாகி போனதற்கு பிறகு அதே தடா சட்டத்தில் ஒருவருக்கு தண்டனை விளக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? சரி, உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? சுப்ரீம் சேவியர் ஒரு இவை,
அதனுடைய ஆசிரியர் பிரவீன் தவார். அவன் காங்கிரஸ் கட்சியினுடைய செக்ரட்டரி, முன்னாள் கேப்டன். அவன் கப்பல் படையில கேப்டன். அப்சல் குருவினுடைய கருணை மனுவை நிராகரித்து ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் நிராகரித்து அனுப்பினால் பிரவீன் தவார் சுப்ரீம் சேவரில் எழுதுகிறார், உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்து அனுப்பியது என்கிற காரணத்திற்காக ஜனாதிபதி தன்னுடைய கருணை மனுவை இப்படி நிராகரித்து அனுப்பியிருக்க வேண்டிய தேவையில்லை. இதை ரீகன்சிடர் பண்ணி இருக்கணும். உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவுதான் உறுதியானது என்று ஜனாதிபதிக்கு கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உச்சிதமான முடிவுகளை எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அப்சல் குருவுக்காக இந்த நாட்டில் பிரவீன் தவார் சுப்ரீம் சேவரில் பரிந்து எழுதுகிறீர்களே, அது தமிழர்களுக்கு பொருந்தாதான்? இப்ப இந்தியாவுடைய யூனியன் லா மினிஸ்டர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், சல்மான் குர்ஷித். அவனுடைய பூர்வீகத்தை யார் பார்த்தா அவன் ஜாகிர் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதிக்கு மகிழ்வைக்கு பேரர். அவங்க அப்பா ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் யூனியன் லா மினிஸ்டர் சொல்லுகிறார், இந்த சட்டம் எங்களை கட்டுப்படுத்தாது. இவன் யோக்கியமானவனான்னு கேட்டா இந்த யூனியன் லா மினிஸ்டர் இவன் யாருன்னா, இவன் ஏற்கனவே இந்த நாட்டில் பல குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பல பயங்கரவாத அமைப்புகளுக்காக நீதிமன்றத்தில் வாதாடிய குற்றவாளி இந்த சல்மான் குர்ஷித் என்கிற சட்ட அமைச்சர். நீ பேசலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வடித்தெடுத்த தீர்மானம் யாரையும் கட்டுப்படுத்தாது என்று சல்மான் குர்ஷித் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பாரானால் இந்திய அரசாங்கம் போடுகிற எந்த உத்தரவும் தமிழ்நாட்டில் எல்லாம் 1940 கேரளா திருப்பி அழைத்துக் கொண்டது. இதுதான் வரலாறு. எங்கள் ராஜீவ் காந்தி போனார் இலங்கைக்கு. போன பிறகு என்ன நடந்தது? சிங்கள அதிபராக இருந்த பிரேமதாசா கொழும்பு விமான நிலையத்தில் ராஜீவ் காந்தியை வரவேற்கிற இடத்தில் இல்லை. இந்தியா வல்லரசாம், நல்ல அரசாம், அணு ஆயுத அரசாம். இந்தியா என்கிற வல்லரசு இந்தியாவின் காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டக்காய் நாட்டில் போய் இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி போய் இறங்குகிறார். அந்த நாட்டினுடைய அதிபர் பிரேமதாசா கொழும்பு விமான நிலையத்தில் ராஜீவ் காந்தியை வரவேற்கிற இடத்துல இல்ல. அந்த பையன் அவன் தாய்லாந்தில் இருக்கான். நேபாள நாட்டினுடைய பிரதமர் டெல்லியில வர்றான். பிரதிபா பாட்டீல் கிழவி நடுக்கும் குழுவில் விடிய காலையில போய் விமான நிலையத்தில் நிற்கிறார். ராஜீவ் காந்திக்கு என்ன மரியாதை? ராஜீவ் காந்தி திருப்பி வருகிறார். வழியெடுப்பு விழாவில் சிங்கள கடற்படையில பணியாற்றுகிற ஒரு ஊழியர் ராஜீவ் காந்தி கொலை செய்ய முயற்சிக்கிறான். துவக்கு கொண்டு அடிக்கிறான். நான் காங்கிரஸ் கட்சியில உப்பு போட்டு சோறு தின்னுகிற பண்டாரம் எவனாவது இருந்தால் ராஜீவ் காந்தியை துவக்கு கொண்டு தாக்க முயற்சித்தவனுக்கு சிங்கள ஏகாதிபத்திய கைக்கூலிகள் என்ன தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் இதுவரைக்கும் சொல்லுங்க. அவனுக்கு பதவி உயர்வும் பரிசு கொடுத்தார்கள். அந்த இலங்கைக்கு நீ ஏன் வால் பிடிக்கிறாய்? தமிழ் தேசிய இனத்தை கருவறுக்க நீ திட்டமிடுகிறாய். நீ சிந்திப்பதை அவன் செய்கிறான். ஆகவே தமிழ் தேசிய இனத்தை கருவறுப்பதற்கு இது ஒரு வல்லாதிக்கம் ஆண்டு பலமாக செய்து வருகிற சூழ்ச்சியினுடைய உச்சம் இந்த 3 தமிழர்கள் மரணத்தின் வாசலில் நிற்பது. இந்த வல்லாதிக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் தமிழகம் தமிழகமாக இருக்காது. இதை நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே மணிமுடி தெரிவித்திருக்கிற மதிப்பிற்குரிய முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வடித்தெடுத்த தீர்மானத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த 3 பேருடைய உயிரை மீட்டு தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். வி.ஆர். கிருஷ்ணய்யர் கேரளாவின் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது சி.ஏ. பாலனை விடுவிப்பதற்கு என்ன வழிமுறைகளை மேற்கொண்டாரோ அதே வழிமுறைகளை மேற்கொண்டு இவர்களை மீட்பதற்கு இப்போதும் முடியும். உள்துறை அமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் கோவிந்தவல்ல வந்து கேரளாவில் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் வி.ஆர். கிருஷ்ணய்யர்.
அவர் CA பாலனுக்கு ஜனாதிபதியினுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் முன்னு வருகிற பொழுது கோவிந்தவல்லம் வந்து சொல்லுகிறார், யார்கிட்ட? VR கிருஷ்ணய்யர்கிட்ட, நீ எனக்கு ஒரு கடிதம் அனுப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரள அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் என்ற நிலையில் நீ எனக்கு ஒரு கடிதம் அனுப்பு. அந்த கடிதத்தை நான் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன். அதன் மீது நடவடிக்கை எடுத்து CA பாலனை மீட்கிற வழிவகைகளை காணலாம் என்று ஒரு கோவிந்தவல்லம் வந்து செய்வதை இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் சிதம்பரம் செய்வதற்கு முன்வரவில்லை. உங்களுக்கு வரலாற்றில் என்ன தண்டனையை தமிழர்கள் தரப்போகிறார்கள் தெரியல. ஒரு கோவிந்தவல்லம் வந்து CA பாலனை விடுவிப்பதற்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் முன்வந்தார். இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் ஒரு தமிழனாக இருந்தும் அதை செய்ய முன்வரவில்லை. கூத்தாண்டவர் கோவிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் உள்துறை அமைச்சராக இருந்து ஆடுகிற ஆட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இன்னும் 10 நாளில் தெரியும் இவர்கள் ஆட்டம். ஆகவே அரண்மனைகள் நிரந்தரமானதல்ல, அதிகாரமும் நிரந்தரமானதல்ல. ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாழாகிவிடக்கூடாது என்று கருதினான் புத்தர். புத்தன் போய் புத்தனுடைய சீடன் கேட்டான், என்கிட்ட ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது, இது காற்றிலே கலந்து போகாமலும் கரைந்து போகாமலும் வெயிலிலே உலர்ந்து போகாமலும் காப்பாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் புத்தா அப்படின்னு கேட்டான். புத்தன் திருப்பி கேட்டான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய நோக்கமான்னு கேட்டான். ஆமான்னு அவன் திருப்பி திருப்பி சொன்னான். புத்தன் திருப்பி சொன்னான், இந்த ஒரு சொட்டு தண்ணீரை யாடியில் வைத்து மூடினாலும் இது காணாமல் போய்விடும், இரும்பு பெட்டியில் கொண்டு போய் அடைத்து வைத்தாலும் இது காணாமல் போய்விடும். இந்த ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவதுதான் உன்னுடைய நோக்கம் என்றால், என் சீடனே இதை கடலில் கொண்டு கலந்துவிடு, இந்த ஒரு சொட்டு தண்ணீர் காப்பாற்றப்படும் என்று சொன்ன புத்தன் வாழ்ந்த நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கவலைப்பட்ட கரிசனம் கொண்ட புத்தன் வாழ்ந்த நாட்டில் 3 உயிர்களுக்கு மரணத்தை பரிசாக கொடுக்கும் வேண்டும் என்று நீங்கள் கருதினால் உங்களை வரலாறு மன்னிக்காது. ஆகவே தூங்குகிற தமிழர்களை பறை கொண்டு எழுப்புகிறோம். அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை, அன்னை முடைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை, ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை. இன்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லுவோம், திசைகள் தோறும் பதிவு செய்வோம். இயங்க மறுத்த வரலாற்றின் போக்கை உயிர் கொண்டு புரட்டி போட்ட முத்துக்குமாரின் வழியில் தங்கை செங்கொடியும் அவள் தீக்குடிக்கு தீர்ந்து போனாள். செங்கொடியின் மீது ஆணை, முத்துக்குமாரின் மீது ஆணை, அப்படி ஈகம் செய்த 20 மானமுள்ள தமிழர்களின் மீது ஆணை. இந்த 3 பேருடைய உயிரை மீட்கக்கூடிய வரலாற்று கடமையில் நாம் வெற்றி பெறுவோம். இல்லாவிட்டால் நம்முடைய உயிர் அப்போது இருக்க வேண்டுமா என்று யோசிக்க வேண்டிய கட்டம் வரும் என்பதை மட்டும் நான் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி, மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பு எடுத்திருக்கிற இந்த மகத்தான முயற்சிக்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து, அதிலே நானும் கலந்து கொள்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்த மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்புக்கும் தூதுவராக இருந்து கடமையாற்றிய கண்ணியத்திற்குரிய மஹமூத் ஜானுக்கும் நீதான் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா நாவுக்கரசர்.